ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டில் நிறைய மகான்கள் தோன்றியுள்ளனர். அதில் நம்ம இன்னைக்கு ஆதிசங்கரர் பற்றி பார்ப்போம். ஆதிசங்கரரிடம் இளம் வயதிலேயே துறவு மனப்பான்மை ஓங்கியிருந்தது. தாய் ஆரியாம்பாளி தாயிடம் துறவுக்கு அவர் அனுமதி கேட்க, தன் ஒரே மகன் துறவியாவதை காண சகிக்க முடியாத அந்த தாய் மறுத்துவிட்டார். இளம் வயதிலேயே விதவையான அந்த தாய்க்கு அந்த உத்தம மகனை விட பெரிய உறவோ சொத்துக்களோ இருக்கவில்லை. ஆனால் தாயின் அனுமதி இல்லாமல் துறவியாவதற்கு ஆதிசங்கரருக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. ஒரு முறை பூர்ணா நதியில் குளிப்பதற்காக தாயுடன் சென்றிருந்த ஆதிசங்கரரின் காலை ஒரு முதலை கவ்வி பற்றி கொண்டது. ஆதிசங்கரர் உரத்த குரலில் சொன்னார், அம்மா, என் காலை ஒரு முதலை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறது. நான் சன்னியாசியாக நீ அனுமதி தந்தாயானால் அது என்னை விட்டுவிடும். இதனை கேட்டு ஓர் இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளான ஆரியாம்பாள் மகன் துறவியாவதற்கு வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டார். ஆதிசங்கரர் தகுந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த நதியிலேயே துறவறம் மேற்கொண்டார். முதலையும் அவருடைய காலை விட்டுவிட்டது. அந்த முதலை பிரம்மாவின் சாபம் பெற்ற ஒரு கந்தர்வன் என்றும், ஆதிசங்கரின் திருப்பாதங்கள் பட்டதும் அவன் சாப விமோசனம் பெற்றான் என்றும் சொல்லப்படுகிறது. வீடு வந்த பிறகும் வாசலிலேயே பிக்ஷாந்தேகி என்ற மகன் நின்றபோது ஆரியாம்பாளுக்கு முழுமையாக உறைந்திருக்க வேண்டும். முன்பொரு சமயம் மகன் துறவி ஆவது போல் கனவு கண்டு அந்த கனவுக்கே துடித்து போன அந்த தாயின் நிலைமை இப்போது எப்படி இருந்திருக்கும் என்பதை சொல்லவும் வேண்டுமா? எல்லையில்லாத சோகத்தில் மூழ்கிய ஆரியாம்பாள் மகன் இருந்தும் இல்லாதது போல் வாழ வேண்டி வரும் நிலைமையும், ஈமக்கிரியை செய்யக்கூடிய மகன் இல்லாமல் போகும் அவலத்தையும் எண்ணி மிகவும் வருந்தினார். உறவுகளை துறக்கும் போது உறவுகளுடன் கூடிய அனைத்தையும் முடித்துக் கொள்வதால் பெற்றோருக்கு துறவிகள் ஈமக்கிரியைகள் செய்யக்கூடாது என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் தன் தாயின் சோகத்தால் நெகிழ்ந்த ஆதிசங்கரர் அந்த விதியை மீறி, உன் அத்தும காலத்தில் என் ஈமக்கிரியையை செய்ய நான் நிச்சயமாக வருவேன் என்று தன் தாய்க்கு வாக்களிக்கிறார். ஆண்டுகள் பல கழிந்த பின் ஆரியாம்பாள் மரணப்படுக்கையில் கிடக்கையில் தன் ஞான திருஷ்டியால் அதை அறிந்த ஆதிசங்கரர் உடனடியாக தாயிடம் வந்து சேர்ந்தார். துறவியான வந்த பிறகு தாய்க்கு ஈமக்கிரியை செய்வதா என்று சாஸ்திரம் படித்த உறவினர்கள் எதிர்த்தார்கள். சிதைக்கு தீமூட்ட நெருப்பை கூட தரமாட்டார்கள். ஆனால் தன்னுடைய தவ வலிமையிலேயே தாயின் சிதைக்கு ஆதிசங்கரர் தீமூட்டினார். அரும்பெரும் தத்துவங்களையும் உபநிடத சாதனங்களையும் உலகத்திற்கு தந்த ஆதிசங்கரர் தாயின் அந்திம காலத்தில் அவளை மடியில் கிடத்தி கொண்டு பாடிய மாத்ரு பஞ்சகம், தாய்க்கான 5வது பாடல்கள் மிகவும் நெகிழ்ச்சியானவை. அறிவால், பக்தியால் என எத்தனையோ பொக்கிஷங்கள் தந்த ஆதிசங்கரர் உணர்ச்சி பூர்வமாக எழுதியது அந்த 5 ஸ்லோகங்கள் மட்டுமே. இப்படி முற்றும் துறந்த ஞானிகளும் சன்னியாசிகளும் கூட மதிப்பளிக்கும் உறவுதான் அம்மா என்ற மகத்துவமான உறவு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.